கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே இணைந்திருக்கிறீங்க. அதிகாலை வேளையில அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். யாரெல்லாம் இந்த வருஷத்துல இணைந்திருக்கிறீங்களோ, தேவன் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும். தேவன் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இன்னைக்குள்ள செய்திக்குள்ள நம்ம போக போறோம். இன்னைக்குள்ள செய்தி கொஞ்சம் ஆழமா கவனிக்கணும். சற்று வித்தியாசமா இருக்கும். எரேமியா 23ஆம் அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்கள். சொப்பனங்களை கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, பொய் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது எவ்வளவு ஆபத்து வரும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். நான் மறுபடியும் சொல்றேன், பொய் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது தேசத்துக்குள்ளே எவ்வளவு ஆபத்து வரும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வருஷத்திலே நம்முடைய யூடியூப் சேனலுக்கு தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நிறைய குடும்பத்திலே தினம்தோறும் காலையில தவறாம கேட்கக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் உண்டு, தகப்பன்மார் உண்டு, சகோதரிமார் உண்டு, சகோதரன்மார் உண்டு. கர்த்தர் உங்க குடும்பத்தை பாதுகாக்க முடியும், எந்த ஒரு மனுஷனும் பாதுகாக்க முடியாது. அதிகால வேளையில இணைந்திருக்கிறீங்க. நம்ம தேவனுடைய கரத்துல இருந்தால் பாதுகாக்கப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன இடத்துல நிற்கும் போது, அவர் சொன்ன வழியில நடக்கும் போது நம்ம பாதுகாக்கப்படுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, அனுதின வாழ்க்கையிலே நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா? அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இதையும் ஏன் கொஞ்சம் ஆழமா காலையில கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இப்ப நிறைய குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இப்போ கடைசி காலத்துல இப்போ நிறைய வீட்டுல பிரச்சனை இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தான் வெளிப்படுத்தினால் சொல்லலாம். ஆனால் வீட்டுல அதிகமா பிரச்சனை இருக்கிறதுனால எனக்கு நீங்க ஜெபித்து நீங்க தீர்க்க சொல்லுவீங்களா அப்படியே கேட்பாங்க. இதை ஏன் காலையில சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, சில குடும்பத்துல வீட்டுல பிரச்சனை தாங்க முடியலன்னு எங்க போகும்? ஊழியக்காரன்ட்ட போகும். உண்மையா இல்லையா? என் வாழ்க்கையிலே நான் 2014 மிகுந்த உபத்திரம், ஒரு 55 லட்ச ரூபாய் கடன், நிந்தைகள், அவமானங்கள், பல பிரச்சனை. எனக்கு நான் இருக்கிற ஏரியா திருநெல்வேலி, இருக்கிற ஊரு எபினேசர் பாளையான்னு சொல்லி அவங்க வாராங்க. ஒரு மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங்ல நீங்க கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தில் எனக்கு சொன்னாங்க. நானும் என் மனைவி குடும்பமாக போனோம். அவங்க ஜெபிக்கும் போது என் வாழ்க்கையிலே நான் மாந்திரியத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அந்த மாந்திரிய கிரியெல்லாம் அழித்து எனக்காக ஜெபித்தாங்க. அப்படி ஜெபிக்கும்போது சில காரியங்கள் வெளிப்படுத்தினாங்க. அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. இப்படியாக என்னுடைய வாழ்க்கையிலே மாந்திரியத்தில் கஷ்டப்படும் போது நிறைய பரிசுத்தவான்கள்ட்ட போய் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர்ட்ட போய் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, எனக்கு பிரச்சனை ஜாஸ்தி.
நான் இருக்கிற நான் இருக்கிற பகுதி திருநெல்வேலினால நேராக 4 மாடிக்கு போயிடுவேன். பக்கத்தில் எங்கெங்கே ஆவிக்குரிய கூட்டம் நடக்கும் எல்லா இடத்துக்கும் போயிடுவேன். என்னோட வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை ஜாஸ்தி. இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் மாந்திரியத்தில் கஷ்டப்பட்ட நேரத்தில் யாராவது எங்கேயாவது ஒரு ஆவிக்குரிய கூட்டம் நடக்கா நேராக கிளம்பி போயிடுவேன். இப்படியாக ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஜெபிக்கிற இடத்துல நான் கலந்து கொள்வேன். என்னோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. தேவனுடைய தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள் அவங்கள்ட்ட போய் ஜெபிக்கும் எனக்கு நிறைய காரியங்கள் சொல்லியிருக்காங்க. என் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்த கடைசி காலத்திலே கள்ள ஓநாய்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள போதகர்கள், கள்ள சுவிசேஷர்கள், வயிற்றுக்காக ஊழியம் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இவங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? இவங்களை கண்டுபிடிக்காம விட்டாச்சுன்னா நமக்கு என்ன ஆபத்து? ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. இப்ப நானே இருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட என்ன வேலையோ அதை மட்டும்தான் நான் செய்யணும். தேவனோட சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை மட்டும்தான் நான் செய்யணும். கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்ன, அந்த அபிஷேகத்துக்குள்ளதான் நான் அடங்கி இருக்கணும். எனக்கு தேவன் என்ன கற்றுக் கொடுத்தாரு அதுக்குள்ளதான் நான் அடங்கி இருக்கணும். மனுஷனை பிரியப்படுத்த ஊழியம் பண்ணக்கூடாது, காசுக்காக ஊழியம் பண்ணக்கூடாது, உலகத்துக்காக எந்த ஒரு ஆதாயத்துக்காக ஊழியம் பண்ணக்கூடாது, வயிற்று பசிக்காக ஊழியம் பண்ணக்கூடாது. சத்தியத்தை சத்தியமா சொல்லணும். ஒரு வார்த்தையை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய் என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். இன்னைக்குள்ள செய்தி என்ன தெரியுமா? பொய் தீர்க்கதரிசனம் சொல்லும் போது என்ன பிரச்சனை வருது, என்ன ஆபத்து வருது, அதுல ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். அதை ஏன் கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, கடைசி காலத்திலே ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்காக முழு நேரம் எத்தனையோ குடும்பத்துல உண்மையா செய்யறாங்க. ஆனால் கடைசி காலத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்திலே கர்த்தர் சொல்லாத வார்த்தையை சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க. மிகுந்த வேதனையா இருக்கு. கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கர்த்தர் சொல்லியிருக்கவே மாட்டார். ஜனங்கள் ஏமாந்துருவாங்க. நிறைய குடும்பத்தில் இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்தா மட்டும்தான் யாரு கர்த்தருடைய ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். வசனத்தின்படி இருக்கா என்பதை நாம் முதல்ல அறிந்து கொள்ளணும். சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்கதரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறவர்கள். இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறவர்கள். இப்ப இதுல நீங்க என்ன பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க? சொப்பனம் கண்டேன். சில குடும்பத்துல நான் சொப்பனம் பார்த்தேன் சொல்லி நிறைய குடும்பத்தை ஏமாத்திடுவாங்க. சொப்பனம் கண்டேன் என்று இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்கிறவர்கள். இப்ப நீங்க உங்க வீட்டுல டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வச்சுக்கலாம். சொப்பனம் கண்டேன் என்று சொல்லி தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறவர்கள். வஞ்சகத்தையே என்று எழுதப்பட்டு தந்திரமா தீர்க்கதரிசனம் சொல்லிடுவாங்க. அதாவது 24 மணி நேரம்
தேவனுடைய சமூகத்திலே 100% சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்து கண்ணீரோடு ஜெபிக்கும் போது தேவன் பேசுவார். 24 மணி நேர வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்திலே இன்னைக்கு எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம்? கையில செல்போன் இருக்கு, செல்போன்லயே பல மணி நேரம் போயிருது. கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது கிடையாது, முழங்கால் நின்று ஜெபிக்கிறது கிடையாது. இது எல்லாம் ஆபத்து தான். கர்த்தருடைய வருகையில் நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா ரவிராஜா இருந்தாலும் மனம் திரும்பி என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, உங்க வார்த்தைக்கு நான் உண்மையா கீழ்ப்படினும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, சத்தியத்துல நடக்க கிருபை தாங்கப்பா, என் கூட நீங்க 24 மணி நேரம் இருங்கப்பா, தேவ சித்தத்துக்குள்ள நான் வரணும்ப்பா, நான் தேவ சித்தத்தின்படி நடக்கணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி அவருடைய சமூகத்திலே நம்ம தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். நிறைய குடும்பத்திலே வீட்டில் பிரச்சனை மாறணும் அப்படின்ட்டு சில குடும்பத்திலே பரிசுத்தவான்களை தேடி ஓடுவீங்க. என் வாழ்க்கையிலே எனக்கு பிரச்சனை வரும்போது நான் பரிசுத்தவான்கள்ட்ட போய் நிற்பேன். இன்னைக்கு கடைசி காலத்திலே நிறைய கள்ள ஓநாய்கள் எழும்பியிருக்கு, நிறைய கள்ள ஊழியர்கள், நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள், நிறைய கள்ள அப்போஸ்தலர்கள். அதனால நீங்க போற பரிசுத்தவான்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும், உண்மையான தீர்க்கதரிசியா இருக்கணும், உண்மையான ஊழியக்காரங்களா இருக்கணும், தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்கணும். அப்பந்தான் நமக்கு பாதுகாப்பு, நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு விடுதலை. ஏன்னா வேற வேற தேசத்துல வேற வேற சூழ்நிலை பரிசுத்தவான்களும் காலையில் கேட்பீங்க, கர்த்தருக்காக முழு நேரம் ஊழியம் பண்ணிட்டு இருப்பீங்க, நீங்களும் செய்தி கேட்பீங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி வேணுமா? எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? செல்போன்ல ஒரு நாள் சார்ஜ் போடாம விட்டு பாருங்க, தெரியும் செல்போன் சேர்த்து போயிடும். செல்போன் அப்புறம் அடக்கம் பண்ணிட வேண்டியது. ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான். ஒரு நாள் தேவனோட சமூகத்தில் காத்திருந்து கிருபை பெற்றுக்கொள்ளாமல், கையில் பைபிள் எடுத்து வாசிக்காமல், அந்நிய பாஷை பேசாமல், தேவனை துதிக்காமல், தேவனை மகிமைப்படுத்தாமல் உலகத்துக்குள்ளே போயாச்சு அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வளர்ச்சி இருக்கும்? என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டிருக்கேன்ப்பா, நான் கஷ்டப்பட்டிருக்கேன். எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? போய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டா? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறவர்கள். இப்ப 2 வசனம் நம்ம வாசிச்சிருக்கோம், தியானிச்சிருக்கோம். எரேமியா 23, 25, 26. இன்னும் 2-3 வசனம் நம்ம தியானிக்கும் போது அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். எரேமியா 14ஆம் அதிகாரம் 14 முதல் 16 ஆகிய வசனங்கள். வசனத்தை நல்லா நிப்பாட்டி அழகா வாசிப்பேன், நல்லா கவனிக்கணும். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விஷயத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. இப்ப இதுல எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம அழகா கண்டுபிடிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசி அப்படின்னா ஒரு ஆளு, தீர்க்க தரிசிகள் அப்படின்னா நிறைய பேர். இப்போ நம்ம எந்தெந்த நாட்டுல எந்தெந்த இடத்துல இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும். நம்ம இருக்கிற பகுதியில பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க.
தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. கடைசி காலத்திலே பிசாசுக்காக, அந்தி கிறிஸ்துக்காக வேலை பார்க்கக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க. சரி, இவங்களை நம்ம கண்டுபிடிக்காம விட்டா நமக்கு என்ன ஆபத்து அப்படின்னா, நான் அடுத்த வசனத்தை காமிக்கும் போது நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏன்னா முக்கியமான செய்தி நீங்க பேசிட்டு இருக்கேன். நிறைய குடும்பத்துல எனக்கு யாராவது தீர்க்கம் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளயுமே நிறைய தேவைகள் உண்டு, நிறைய குடும்பத்துல பிரச்சனை உண்டு. அதனால சில குடும்பத்துல பரிசுத்தவங்களை நம்ம தேடி போய் பார்ப்போம். நானும் போயிருக்கேன், அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு, தீர்க்கதரிசினா ஒரு ஆளு, தீர்க்கதரிசிகள் அப்படின்னா நிறைய பேர். தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு, அப்ப எந்த நாமத்தை சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். முதல் கம்ப்ளைண்ட் என்ன சொல்றார் அப்படின்னா, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். இப்ப பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு? தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். இது முதல் பாயிண்ட். பொய்யா தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களாம். தீர்க்கதரிசிகள் பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களாம். யார் அப்படின்னா கள்ள தீர்க்கதரிசிகள். அதை நம்ம கரெக்டா பாயிண்ட்ல நம்ம கரெக்டா எழுதி வச்சுக்கணும். உங்க வீட்டுல ஒரு டைரி இருந்தா நீங்க எழுதி வச்சுக்கணும். கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லியே பொய்யா தீர்க்க சொல்லுவாங்களாம். இப்ப கடைசி காலத்துல நம்ம நிறைய பேரை சொல்லலாம், ஆனா ஆன்லைன் மூலமா எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா கடைசி காலத்துல பணத்துக்காக, தங்களை காமிக்கிறதுக்காக, சுய மகிமை தேடி பணம் சம்பாதிக்க இன்னைக்கு எப்படிலாம் தந்திரமா ஊழியம் பண்றாங்க, ஜனங்களை எப்படிலாம் தந்திரமா ஏமாத்துறாங்க, ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் 1000 பிரச்சனை இருக்கு. இன்னைக்குள்ள செய்தியை நீங்க முழுசா கவனிச்சா மட்டும்தான் விசுவாசிகளுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். தயவு செய்து இன்னைக்குள்ள செய்தியை கொஞ்சம் ஆழமா கவனிங்க. ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. முதல்ல சொல்லிட்டாரு, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க சொல்கிறார்கள். அப்போ முதல் பாயிண்ட் பிரச்சனை எங்க ஆரம்பிக்க அப்படின்னா, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய். அப்போ பொய் தீர்க்க தரிசனம் இருக்கு. நீங்க எழுதி வைக்கும் போது பொய் தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்துவோட பெயரை சொல்லி பொய் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கலாம். உடனே அதுக்கு சொல்றாரு, நான் அவர்களை அனுப்பினதில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அவங்களை அனுப்பலப்பா, நான் அவங்களை அனுப்பல அப்படின்ட்டு. இன்னைக்கு எத்தனை குடும்பத்திலே இந்த பிரச்சனை நடக்குது தெரியுமா? என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதை சொல்ல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது சில குடும்பத்திலே நான் இந்த மாதிரி கர்த்தருக்கா ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. அப்படியா, எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பேன். அதுல ஒரு 2 பேர் எங்க வாழ்க்கையில் உள்ள காரியத்தை சொல்லுவாங்க சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு ஜெபம் பண்ணேன். வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. இந்த வீட்டுல இருந்து அவங்களுக்கு கடன் கூடிரும், லட்சமா இருக்கு, கோடியா மாறிடும் அப்படின்ட்டாங்க. இந்த வீடு ஃபுல்லா இருளா இருக்கு அப்படின்ட்டாங்க. உடனே வீடை பயந்து போய் நான் வித்துட்டேன். இன்னொருத்தவங்க கூப்பிட்டு ஜெபம் பண்ணேன், அவங்களும் அதே மாதிரி சொல்லிட்டாங்க. 2 பேர் சொன்ன உடனே பயந்து போய் வீடை வித்துட்டேன். என் வாழ்க்கையிலே சொந்த வீடை வித்து நான் நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். நான் பயப்படாம நான் வியாபாரத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா ஊழியக்காரங்களை கூப்பிட்டு ஜெபிக்கும் போது அவங்க இப்படி சொன்னாங்க, நான் பயந்து போய் வீடை வித்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையிலே அடுத்தடுத்த ஸ்டேஜ் அப்படியே நேர ரிவர்ஸ் வந்தேன். லாஸ்ட் வியாபாரத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். கர்த்தருடைய ஊழியக்காரங்க நமக்கு நிறைய நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தடை இருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன போராட்டம் இருக்கு, என்னென்ன கட்டில் இருக்கும், அதை உடைச்சு ஜெபம் பண்ணுவாங்க.
தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. மற்றபடி உலகத்திலே நம்மள்கிட்ட கேட்டே அவங்க தீர்வு சொல்லுவாங்க. இப்ப கடைசி காலத்துல இப்ப எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்களா சொல்ல மாட்டாங்க, நம்மள்ட்ட வருவாங்க, பேசுவாங்க, நம்மள்ட்ட நிறைய காரியங்கள் கேட்பாங்க, அதுல இருந்து ஒரு தீர்வு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அது நமக்கே தெரியும். ஆனால் நான் உண்மையான தேவ தீர்க்கதரிசியை பார்த்திருக்கேன். அவங்க பக்கத்துல போய் நிற்கும் போது நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஒரு பயம் வந்துடும். ஏன்னா தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அவங்க பக்கத்துல போய் முழங்கால் போட்ட உடனே நமக்குள்ள அப்படியே சொல்லி முடிச்சுருவாங்க. என் வாழ்க்கையில நான் மாந்திரத்துல கஷ்டப்படும் போது பக்கத்துல போய் நிற்கும் போது அப்படியே சொல்லி முடிச்சுட்டாங்க. என் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு அப்படியே சொல்லி முடிச்சுட்டாங்க. இன்றும் அப்படியும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஆனா கடைசி காலத்துல கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஓநாய்கள், இவங்களை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு நிறைய ஆபத்து இருக்கு. அதுக்கு கீழே உள்ள செய்தி ஒரு 2 வசனம் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் ஜெபிக்க போயிருவேன். நான் அவர்களை அனுப்பவில்லை அப்படின்ட்டாரு. அனுப்பினதும் இல்லை. அடுத்த அப்படி சொல்றாரு, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விஷயத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். அதுல எத்தனை பாயிண்ட் சொல்றாரு. முதல்ல சொல்லிட்டாரு, என் நாமத்தை சொல்லி பொய்யா தீர்க்க சொல்றாங்க அப்படின்ட்டாரு. நான் அவங்களை அனுப்பல அப்படின்ட்டாரு. நான் அவங்களுக்கு கற்பித்ததும் இல்லை அப்படின்ட்டாரு. நான் அவங்களோட பேசினதும் இல்லை அப்படின்ட்டாரு. அழகா ஒவ்வொரு பாயிண்ட சொல்லிட்டு வர்றாரு. அவர்கள் கள்ள தரிசனத்தையும், கள்ள தரிசனம் அப்படிங்கிறார், கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும், இல்லாத விஷயம் அங்க இருக்கவே இருக்காது. இவங்க எக்ஸ்ட்ரா நிறைய பொய்யா தந்திரமா ஏகப்பட்ட வேர்டு எக்ஸ்ட்ரா பேசுவாங்க. இல்லாத விஷயத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார்கள். தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே எழுதப்பட்டிருக்கு. தங்கள் இருதயத்துக்குள்ள இருக்க பொய்யையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாங்க. பொய்யான தீர்க்க சொல்றாங்க. அதுல எத்தனை பாயிண்ட் எழுதப்பட்டிருக்கு? மொத்தம் 9 பாயிண்ட் வருது. முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசிகள் அப்படின்னா அது ஒருத்தங்க இல்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க. என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. 2வது, நான் அவங்களை அனுப்பல. 3வது, அவர்களுக்கு நான் கற்பித்ததும் இல்லை. 4வது, நான் அவர்களோட பேசினதும் இல்லை. 5வது, நான் அவர்களை அனுப்பல. கள்ள தீர்க்க தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விஷயத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார்கள். 9 பாயிண்ட் வந்திருக்கு. அதுக்கு கீழே உள்ள 2 வசனத்துல எப்படிலாம் தண்டனை வருது, எப்படிலாம் ஆபத்து வருது என்பதையும் நாம் அறிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம போற சர்ச்சில் இன்னுமாக பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்டவங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்டவங்க எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் அப்படி சொல்றது. ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்கதரிசனங்களை குறித்து இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள். இப்ப தண்டனையா என்ன சொல்றாரு அப்படின்னா, யாராவது பொய்யான தீர்க்கம் சொல்றாங்களா, அவங்க பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள் அப்படிங்கிற. ஏன்னா தேவன் அவங்களை அனுப்பல, இவங்களா வந்து நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்கதரிசனங்களை குறித்து இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள். இது யாருக்குள்ள தண்டனை அப்படின்னா, பொய்யா தீர்க்க தரிசனம் எங்கெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்குள்ள தண்டனை. ஏன்னா இந்த செய்தியை வந்து யாரெல்லாம் சில நேரத்துல கள்ள தீர்க்க சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்களும் இந்த செய்தியை கேட்பாங்க. மெதுவா உள்ள வந்து நம்ம வீடியோ கேட்பாங்க, யாருக்குமே தெரியாம லைட்டா கேட்பாங்க. தீர்க்கதரிசி பத்தி பேசியிருக்காங்க, என்ன பேசியிருக்கான்னு சொல்லி கேட்பாங்க.
ஏன்னா சில குடும்பத்திலே கடைசி காலத்திலே ஜனங்களை எப்படி ஏமாத்தலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி தன் பக்கம் ஒரு ஆத்துமா இழுக்கலாம், பொய் பேசி பொய் தீர்க்க சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தண்டனை என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இது யாருக்குள்ள தண்டனை அப்படின்னா, பொய்யான தீர்க்கதரிசிகளுக்குள்ள தண்டனை. அடுத்தாப்புல இந்த மாதிரி ஜனங்கள்கிட்ட போய் விசுவாசிகள் நிக்கிறாங்கல்ல, சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையா வாழ மாட்டாங்க. ஆனால் என்ன செய்வாங்க அப்படின்னா, அறியாமல் சில குடும்பத்திலே இவங்க உண்மையான தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போயிருவாங்க ஜெபிக்க. அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்களும் என்று எழுதப்பட்டிருக்கு. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்களும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப தீர்க்கதரிசிக்கு மட்டும் பிரச்சனை வரல, அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்களும் எருசலேமின் வீதிகளிலே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து. இப்போ தீர்க்கதரிசிகளுக்கு தண்டனை வந்துச்சு, கரெக்ட். அவங்கள்ட்ட போய் தீர்க்க தரிசனம் கேட்க போனாங்கல்ல, அவங்களுக்கும் அதே தண்டனை வருது. எருசலேமின் வீதிகளிலே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து அப்படின்னா செத்து. அவர்களும் அவர்கள் மனைவிகளும், அதுல யாரெல்லாம் அந்த லிஸ்ட்ல உள்ள வர மட்டும் நம்ம யோசித்து பார்க்கணும். அவர்களும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கிடப்பார்கள். எதுக்கு? நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோம், அங்க மேய்ப்பன் பிரசங்கம் பண்றாங்க, நமக்கு போதிக்கிறதுக்கு அழகா மேய்ப்பன் இருக்கிறாங்க, அவங்க சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து 7 நாளும் நம்ம வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் இருந்துச்சு, நம்ம 31 நாள் கையில பைபிள் எடுத்து வாசித்தாச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில 90% பிரச்சனை வராது. கையில பைபிள் எடுத்து வாசித்து தியானிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மனம் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கும்போது 90% பிரச்சனை முடிஞ்சிடும். மனம் திரும்பி வாழும் போது ஏகப்பட்ட பிரச்சனை முடிஞ்சிடும். அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் வந்துடும். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒண்ணும் இல்லை, சிம்பிளா சொல்லி தரேனே. இப்ப நான் இருக்கேன், நான் ஒரு காலத்துல பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த பாவியை இயேசு கிறிஸ்து மீட்டு எடுக்கிறார். என் வாழ்க்கையில ரொம்ப கடன்ல கஷ்டப்படும் போது நான் நிறைய ஊழியர்கிட்ட போய் ஜெபம் பண்ணியிருக்கேன். அவங்களாம் எனக்கு ஜெபம் பண்ணி நிறைய வார்த்தை சொல்லியிருக்காங்க. நான் என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசித்து கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடணும், அன்னைக்கு என் வாழ்க்கையிலே சமாதானத்தை தந்தார், விடுதலை தந்தார், ஆசீர்வதித்தார். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனதுனால ஏகப்பட்ட மிஸ்டேக் உண்டு. துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன், துரோகியா வாழ்ந்துட்டேன், கீழ்ப்படியாம வாழ்ந்துட்டேன், பாவத்துல வாழ்ந்துட்டேன், சாபத்துல வாழ்ந்துட்டேன், மாந்திரிகத்துக்கு லட்சக்கணக்கு நானே பணம் கொடுத்துருக்கேன், விக்கிரத்துக்கு நானே ஏகப்பட்ட லட்சம் பணம் கொடுத்துருக்கேன். என் வாழ்க்கையிலே நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில இருக்கும்போது தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சேன், கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன், மனம் திரும்ப ஆரம்பிச்சேன், சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன், தேரிகாட்டில் போய் அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். 5 வருஷம் அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன். எப்படி தெரியுமா அழுது ஜெபம் பண்ணுவேன்? பாவியா என் மேல கிருபையா இருந்துப்பா, வசனம் இவ்வளவு சத்தியம்பா, உங்களுடைய வார்த்தைக்கு நான் இன்னும் கீழ்ப்படியலப்பா, இன்னும் நான் கீழ்ப்படியணும்ப்பா, இன்னும் கீழ்ப்படியணும்ப்பா. கீழ்ப்படியதான் ஆசீர்வாதம். கீழ்ப்படியதான் நம்ம வாழ்க்கை வளர்ச்சி இருக்கும். கீழ்ப்படிய ஆரம்பிச்சாதான் நம்ம இதயத்துக்குள்ள சமாதானம் இருக்கும். நான் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன், என் வீட்டுக்குள்ள இயேசு வந்துடுவார். நான் கீழ்ப்படிய ஆரம்பிச்சா என் இதயத்துக்குள்ள இயேசு வந்துடுவார். அப்ப சத்தியம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போறோம், தேவனோட சத்தத்தை கேட்கிறோம். எத்தனை குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது கையில செல்போன் தான் கொண்டு வராங்க, பைபிள் கூட கொண்டு வர மாட்டேங்காங்க. எத்தனை குடும்பத்துல அப்படி தெரியுமா? கையில பைபிள் எடுத்து வாசித்ததுன்னு எது உண்மை எது பொய், எப்படி வாழணும், யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது எல்லாமே தெரிய வரும். சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லுது.
நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் மாயான வார்த்தைகளை போய் கேட்டு ஏமாந்துருந்தாங்க நிறைய குடும்பத்துல. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்ததில்லை. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். என் வாழ்க்கையிலே நான் பொய்யா வாழ்ந்த ஒரு நபர். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். நிறைய தண்டனை எழுதப்பட்டிருந்துச்சு. பொய் பேசினால் நாசம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. என் வாழ்க்கையில் நான் வியாபாரத்தில் இருக்கும்போது பொய் பேசி தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சு ஒரு 10 கட்டளை, ஒரு கட்டளை என்ன? பொய். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன இருக்கு? ஒரு நாளைக்கு காலையிலேருந்து மத்தியால வரையும் பொய் தான் பேசுறாங்க. பொய் தான் பேசுறாங்க. வாயை திறந்தாலே பொய். என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சு. எந்தெந்த வார்த்தைக்கு நான் இன்னும் கீழ்ப்படியாம இருக்கேன், ஏன் என் வாழ்க்கையில பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இன்னும் வரல, அப்படி யோசிக்க ஆரம்பிச்சு. எத்தனையோ காரியத்துல கீழ்ப்படியாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்க ஆரம்பிச்சு. இன்று நம்ம வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா, துதிக்கிறோமா? சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா முதல்ல வசனம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என் வாழ்க்கையில நான் வசனம் தெரியாமல் இஷ்டம் போல வாழ்ந்த ஒரு நபர். வசனத்தினால மட்டும்தான் காத்துக்கொள்ள முடியும் சொல்லி போட்டிருக்கு. பரிசுத்தாவியன் வரும்போது நமக்கு பலன் அடைந்து, நம்ம வாழ்க்கையில பலன் வேணுமா, பரிசுத்தாவியன் வேணும். அந்த கடைசி பகுதியில நிறைய தண்டனையை பத்தி எழுதி வச்சிருக்காரு. காரணம் என்ன? நம்ம யார்கிட்ட போய் நிக்கிறோம் யோசித்து பார்ப்போமே. அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்களும் என்று எழுதப்பட்டு, அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்களும். நிறைய குடும்பத்துல வீட்டுல பிரச்சனை தானே, நம்ம எங்க போவோம்? பாஸ்டர்கிட்ட போய் ஜெபிக்க தான் போவோம். ஏன்னா என் வாழ்க்கையில நான் ரொம்ப பிரச்சனை இருக்கும்போது நான் பாஸ்டர்கிட்ட போய் ஜெபிக்க போயிடுவேன். எனக்கு ஜெபிக்குங்க ஐயா அப்படின்னு. நிறைய குடும்பத்துல பிரச்சனை தானே, நம்ம எங்க போவோம்? பாஸ்டர்கிட்ட தான் போவோம். ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகளை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எரேமியா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா சில குடும்பத்துல நீங்க இணைந்திருப்பீங்க. எரேமியா 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எழுதி வச்சுக்கோங்க. அந்த வசனம் மறுபடியும் 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 படிச்சு பாருங்க. பொய்யா திரு சொல்றாங்களா கண்டுபிடிச்சு பாருங்க. ஏன்னா நிறைய குடும்பத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. சத்தியத்தை நாம் அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலாவீர்கள். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கேதான் விடுதலை உண்டு. நான் சத்தியத்தையே தெரிஞ்சு கொள்ள மாட்டேன், ஆனா எனக்கு விடுதலை மட்டும் வேணும் எப்படி? இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை. ஆனா எனக்கு யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? நான் தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தணும். அப்பா உங்க பிள்ளை வந்திருக்கம்பா, உங்களை விட்டு தூரமா போன துன்மார்க்கன் வந்திருக்கம்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்திலே தாழ்த்தும் போது என் பிள்ளை மனம் திரும்பி வந்துட்டு சொல்லி உடனே அணைத்து கொள்வார். அதுக்கப்புறம் மோதிரம் இருக்கு, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கிஃப்ட் இருக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம யார்கிட்ட போய் ஜெபம் பண்றோம், அவங்க எப்படிப்பட்டவங்க என்பதை நாம் முதல்ல அறிந்து கொள்ளணும். அவர்களிடத்தில் தீர்க்கதரிசனம் கேட்கும் ஜனங்களும் எருசலேமின் வீதிகளிலே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து. அப்ப எப்படி ஜனங்கள் அழிந்து போறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் உள்ள பார்த்தா, முதல்ல பட்டயம் வருது, ரெண்டாவது பஞ்சம் வருது. அப்ப ஜனங்கள் எப்படி அழிஞ்சு போறாங்க? பட்டயம், பஞ்சம், இந்த ரெண்டு தான் பாயிண்ட். அவர்களும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமார்த்திகளும் அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கிடப்பார்கள். அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கிடப்பார்கள். அந்த அளவுக்கு அதிகமான மரணமா இருக்கும். அவர்களுடைய பொல்லாப்பை அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதெல்லாம் என்னது அப்படின்னா பொல்லாப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ கடைசியா
ஒரு முக்கியமான வசனத்தை நான் காமிக்க போறேன். ஏன்னா அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போதுதான் நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வழி என்ன என்பதை நீங்க கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும். அதுல கடைசியில நீங்க மறுபடியும் நான் வாசிக்க கேட்டுக்கோங்க. அவர்களுடைய பொல்லாப்பை அவர்கள் மேல் வர பண்ணுவேன். கடைசியில் ஒரு வேர்ட் சொல்றார், பொல்லாப்பை. அப்போ பொல்லாப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கும் போது இவ்வளவு ஆபத்து வரும். பொல்லாப்பு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, கள்ள தீர்க்கதரிசிகள் மூலியமாக தேசத்துக்குள்ள பொல்லாப்பு வருது. நான் மறுபடியும் சொல்றேன், கள்ள தீர்க்கதரிசிகள் மூலியமாக தேசத்துக்குள்ள இவ்வளவு பொல்லாப்பு, இவ்வளவு ஆபத்து வருது. ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லும் போது, கடைசி காலத்துல எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. ஆனால் நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும், என் வாழ்க்கையில நான் தேவனுக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டேனா, தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேனா, தேவனோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ்றேனா, அதை நம்ம யோசித்தா மட்டும்தான் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய பொல்லாப்பை அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை கிடையாது. ஒரு முக்கியமான வசனத்தை காமிக்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. அதை காமிச்சு நேர ஜெபத்துக்குள்ள போயிடும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். பொல்லாப்பு என்று எழுதப்பட்டிருக்கு. கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லும் போது பொல்லாப்பு, பொல்லாத தீர்க்கதரிசிகளா இருக்கிறாங்க. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி, இந்த பொல்லாத ஜனங்களிலிருந்து விலகினா மட்டும்தான் உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள சுவிசேஷர்கள், கள்ள ஓநாய்கள் சத்தியத்தை சத்தியமா சொல்ல மாட்டாங்க, மனம் திரும்ப சொல்ல மாட்டாங்க, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். கடைசி காலத்துல கள்ள ஓநாய்கள் பெருகிட்டு வராங்க. வாயை திறந்தா சும்மா அப்படி தீர்க்க தரிசனம், வாயை திறந்தா நான் அப்படியே பார்க்கிறேன், நான் அப்படியே பார்க்கிறேன், நான் அப்படியே பார்க்கிறேன். என்ன பார்த்தாலும் சரி, நான் தேவனோட வார்த்தை கீழ்ப்படிந்தா மட்டும்தான் என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நான் 31 நாள் வேலை செஞ்சா மட்டும்தான் என் மனைவி பிள்ளைகளுக்கு சாப்பாடு. நான் உண்மையா இருந்தாதான் பரலோகத்துல தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். காலை வேளையில யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, கடினமான செய்தியா தான் இருக்கும். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் வச்சிருக்காரு. உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு, பொல்லாத காரியத்தை விட்டு விலகுறதே கிடையாது. நல்ல லஞ்சம் வாங்குறாங்க, நல்ல பொய் பேசுறாங்க, நல்ல களவாங்குறாங்க, அடுத்த வீட்டு சொத்தை கொள்ளையடிக்கிறாங்க, நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்தவனை தப்பா பேசுறாங்க, அடுத்த குடும்பத்தை ஓச்சி கட்டுறாங்க. எத்தனை பாவம் இருக்கு. ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துல சந்தோஷமா. ரவிராஜ் பரலோகத்துக்கு போன்னு சொல்லி ஆசைப்பட்டேன். என் வாழ்க்கையில எத்தனை பாவம் இருக்குன்னு சொல்லி முதல்ல யோசித்தேன். அதை எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, நான் வெளிநாட்டுக்கு போன்னு சொல்லி ஆசைப்படுறேன். பாஸ்போர்ட் எடுத்தாச்சு, விசா எடுத்தாச்சு, சொன்ன நேரத்துல ஃப்ளைட் ஏறணும். முதல்ல ஃப்ளைட் இருக்கிறதுக்கு நான் கிளம்பி போகணும், அப்படிதானே? அதே போல நித்திய ஜீவன் தருவேன்னு சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. நம்மளோட அக்கிரமம், நம்மளுடைய பாவம், நம்மளுடைய பலவீனம், நம்மளுடைய துக்கம், நம்மளுடைய நோய் எல்லாவற்றும் சிலுவையில சுமந்தார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோமோ நம்ம எல்லாரும் நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமான் என்ன செய்யணும் அப்படின்னா, தன் உத்தமத்திலே நடப்பான், பொய் பேச்சை வெறுப்பான், தேவன் அருளிய வேதம் அவனுடைய இதயத்துக்குள்ள இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு நீதிமானா மாறினதுக்கு அப்புறம் உண்மையா நடக்கணுமா, அவங்க தானே பரலோகத்துக்குள்ள போக முடியும். பரிசுத்தமா வாழ சொல்லி போட்டிருக்கு, தேவனுக்கு பிரியமானபடி வாழ சொல்லி போட்டிருக்கு. 24 மணி நேரம் வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு மனுஷன் முதல்ல கடைபிடிக்கணும். என் வாழ்க்கையில எத்தனையோ குறை இருந்துச்சு. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது இவ்வளவு மிஸ்டேக் இருக்கா, இவ்வளவு மிஸ்டேக் இருக்கா, நம்ம இன்னும் மாறணுமா, இன்னும் மாறணுமா, இன்னும் மாறணுமா.
என்னோட வார்த்தை கீழ்ப்படி ஆரம்பிச்சு, அவ்வளவுதான். இதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனுஷனால வளர முடியும். சில குடும்பத்துல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கே எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வேணும், இன்னைக்கே ஒரு 1 கோடி ரூபாய் வேணும். தேவன் தருவார்ப்பா, அற்புத அடையாளம் செய்வார். நம்ம வாழ்க்கை முதல்ல தேவன் பார்ப்பார், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கிதான் ஆசீர்வதிப்பார். பொல்லாங்கு அப்படின்னாலே பொல்லாப்பு செய்யற எத்தனையோ கல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. பொய்யா வாயை திறந்தா ஒன்லி பொய் மட்டும்தான் பேசுறாங்க. நான் அப்படியே பாக்குறேன், நான் அப்படியே பாக்குறேன், நான் அப்படியே பாக்குறேன் அப்படிங்கிறாங்க. கர்த்தர் சொல்லாம இருந்தும் கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் சொன்னு சொல்லி கல்ல தெரிஞ்சு சொல்றாங்க. அந்த செய்தியை கேட்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. எரேமியா 14:16 அப்படியே நீங்க எழுதியே வச்சுக்கலாம். அவரிடத்தில் தீர்க்கதரிசனம் கேட்கும் ஜனங்களும் எருசலேமின் வீதிகளிலே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து, அவர்களும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமார்த்திகளும் அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கிடப்பார்கள். இந்த வருஷம்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம பாதுகாக்கப்படணும் அப்படின்னா, சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தேவன் நமக்கு வாக்குத்தத்தமா தந்திருக்காரு. 31 நாளும் கையில பைபிள் எடுத்து வாசிங்க. பிள்ளைகளுக்கு ஜெபிங்க, குடும்பத்துக்கு ஜெபிங்க, கணவருக்கு ஜெபிங்க, வீட்டுல அம்மா அப்பாவுக்கு ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, அழிந்து போற ஆத்துமக்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்திலே விழித்திருங்க, வசனத்தினால காத்து கொள்ளுங்க. மறுபடியும் சொல்றேன், வசனத்தினால காத்து கொள்ளுங்க, ஜெபத்திலே விழித்திருங்க. மனுஷனை நம்பி இங்கேயும் அங்கேயும் ஓடாதீங்க. தேவனோட சமூகத்துல காத்திருந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. தேவன் மட்டும்தான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்லிடும்பா. வசனத்தை நாங்க தியானிக்கும் போது பல ரகசியங்களை எங்களோட நீங்க பேசுனீங்க. நன்றி, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்லிடும்பா. ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரைப்படப்பட்டு இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் மட்டும் உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் நிரப்புங்க. யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ, சிறு பிள்ளை முதல் முதியோர் எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. புதிய நாள் அப்பா விசேஷமா திருநாள் கொண்டாடுறாங்க, பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் 100 மடங்கு ஆசுரிங்க. கற்பத்தை நீங்க ஜெபிக்கிறேன், கர்த்தர் மனம் இறங்கி ஆசுரிங்க. மாசமா இருக்குங்க, தாய்மொழியும் ஆசுரிங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இந்த நார்மல் டெலிவரி ஆக்கிட்டாங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு சமாதானம்ல வாழ்க்கையா இருக்கு. குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்க பிள்ளைகளை மறுபடியும் இணைத்து வைங்க. இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. தேவனர்கள் இப்ப மினிஸ்டர்களுக்கு ஸ்தோத்திரம், இணைந்திருக்க எல்லா குடும்பத்துக்கும் ஸ்தோத்திரம். அப்பா உங்க மகனை உங்களுடைய கருத்துல அப்படின்னா அப்புறஜமான ஊழியக்காரன்பா களிமண்ணா அர்ப்பணிக்கிறேன். எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய கருத்துல அப்படின்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வேதத்தை தியானித்து ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும், துதிக்கிற பிள்ளைகளா மாறணும். கிருபை தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளையும் எந்தெந்த நாட்டுக்குள்ளே எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலர்களை திறந்து ஆசீர்வதிங்க, பண்ட சிலை திறந்து ஆசீர்வதிங்க. எல்லாருடைய அப்பா சிரசின் மேல ஆசீர்வாதம் அவனுடைய கையின் கீழே ஆசீர்வதிங்க. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. இந்த நாளின் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் விசேஷமாக என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கணும் எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்திங்க ராஜா. கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கல குடும்பத்தை உங்களுடைய கருத்துல அப்படிடும். கர்த்தர் தீர்காயுசாங்க, பூரண சுகம் தாங்க. உங்களுடைய தழுமுல கரத்துல தொட்டு சுகமாக்கித்தாங்க. வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போறக்கா ஜெபிக்கிறாங்க, எல்லா தடைகளும் நீக்கி ஆசுறீங்க. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமா ஆசுறீங்க. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கருத்துல அப்படிடும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது கிருபை செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காலத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து சகல காலத்திலும் ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய இதோட அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் தனி ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப நேரம் பேசிட்டேன். தொடர்ந்து இணைந்திருங்க. நைட் நேரத்தில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். என் பேர் ரவிராஜ். எனக்காக ஜெபித்துள்ளுங்கள். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share.
click the bell. God bless you.